ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். டே 28. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.50 கிலோமீட்டர்ஸ் 16 நிமிஷம் இருக்கு. ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சுட்டு எப்பவும் வழக்கம் போல நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரில. இன்னும் கொஞ்ச நாள் 31 days ஓடி முடிக்க போறோம். ஒரு ரவுண்டு தான் ஓடி இருக்கோம். ஃபர்தரா அதுக்கே வந்து வேர்த்து ஊற்றி நின்றுட்டு இருக்கேன். கிளைமேட்டும் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப முக்கியமா ஸ்டார்ட் பண்ணில இவ்வளோ நாள் ஓடுவோமா, 31 days 30 days ஓடுவோமாங்கிறதே டவுட்டாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஒரு ரவுண்டு ஓடுற கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னால் ஒரு ரவுண்டு ஓட முடியாது. ஒரு 90 மீட்டர்ஸ்க்கு கீழே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் ஓடினேன். அதுக்கப்புறம் வந்து 2.5. அப்படியே கண்டினியூஸாக ஆட் பண்ணி தான் ஓட ஆரம்பித்தேன். எப்பவுமே லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப லோவா ஃபீல் பண்றப்பெல்லாம் வந்து என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பாடி வெயிட்டும் ரொம்ப லூஸ் ஆகும். பாடி வெயிட் வந்து டிராஸ்டிக்கா குறையும். அது எப்ப வேணாலும் நம்ம ஏத்திக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாசம் நம்ம நல்லா சாப்பிட்டோம்னாலே பாடி வெயிட் கெயின் ஆயிரும். எப்பெல்லாம் லைஃப்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் மோட்டிவேஷனுக்கு வந்து பூஸ்டா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். அதனால எப்பவுமே ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஓடணும் பார்ப்போம்.